இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்து கொண்டே இருக்குது. இப்படி நடக்கிறத எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, ஓட்டுறது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஃபுட்வேர்னுடைய மேனுஃபேக்சரிங் உலக அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, கிட்டத்தட்ட 55% ஃபுட்வேர் சைனா தான் பண்ணுது. சென்ற வாரம் கூட தமிழ்நாடுனுடைய முதலமைச்சர் அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் அங்கெல்லாம் அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்காங்க. பெரம்பலூரில் ஏற்கனவே அடிக்கல் நாட்டினுடைய துவக்க விழா அதெல்லாம் நடந்தது. அதில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 50,000 பேருக்கு வேலை கிடைக்கும். 20 ஃபேக்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் சேர்த்து நம்மளுடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வருமானங்களை எந்த அளவுக்கு உயர்த்தும், அவருடைய வாழ்வாதாரம் எப்படிலாம் மாறப்போகுது, எவ்வளோ ஸ்டேபிளாக மாறும் அப்படிங்கிறது. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னமலம் நேயர்களுக்கு ஒரு வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில்துறையில் நீங்கள் அதை எவ்வளோ பேர் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஒரு புதிய பெரிய புரட்சி மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி எழுதுகிறாங்கன்னு தெரில. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தமிழ்நாட்டுக்கு தொழில் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தமிழ்நாடுனுடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லும்போது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. தொழில் துறையை பொறுத்த வரைக்கும் அதில் நம்மளுடைய தொழில் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பெருந்தொழில்கள் இருக்கும், நடுத்தர தொழில்கள் இருக்கும், சிறு குறு தொழில்கள் இருக்கும், எல்லாருக்கும். சிறு குறு தொழில்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அதிகமான அளவில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு சிறப்பு கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-4 துறைகளில் இந்தியாவிலே மிக அதிகமான உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு மாநிலம். அது ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ ஆன்சிலரி, டெக்ஸ்டைல்ஸு, லெதர் ஃபுட்வேர் அப்படிலாம் இருக்குது. இப்போ அது இல்லாமல் அதில் புதிதாக ஒரு துறை சேர்ந்து கொண்டு இருக்கிறது. 2 சேருதுன்னு வச்சுங்களேன். எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கு, மொபைல் ஃபோன் அதெல்லாம் சேர்ந்து தான் எலக்ட்ரானிக்ஸில் வரும். அது ஒரு புறம். இன்னொரு புறம் நான் லெதர் ஃபுட்வேர் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பையன்கள்லாம் நிறைய பெண்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன போட்டுக்கிட்டு இருக்கு, காலில் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டிருக்காங்க இல்லையா. லெதர் ஷூ போடுறதுங்கிறது அது ரொம்ப ஃபார்மலான ஒரு இன்ஃபார்மலாக போடுறது, அப்புறம் நடக்கிறதுக்கு போட்டுக்கிறது அப்படிங்கிறதுலாம் நிறைய பெருமளவில் நான் லெதர் ஃபுட்வேர். அதனால் கொஞ்சம் பணம் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பெரிய பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்க. எல்லா பிராண்டட் ஷூலாம் இப்போ கிடைக்கிது இந்தியாவில். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இதெல்லாம் எங்கே செஞ்சு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பிராண்ட் ஐரோப்பானுடைய பிராண்டாக இருக்கும். இப்போ நைக்கி எடுத்தாலும், அடிடாஸ் எடுத்தாலும், அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பாவோ அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் எங்கே செய்வாங்க பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் அது சைனாவில் தான் செய்வாங்க. அல்லது இப்போ சமீப காலமாக வியட்நாம் அந்த மாதிரி இடங்களில் செய்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நிறைய சைனீஸ் இல்லாட்டி தாய்வானீஸ் அந்த கம்பெனிஸ் தான் ஓன் பண்ணுது. சைனா எந்த அளவுக்கு ப்ரிடாமினன்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபுட்வேர்னுடைய மேனுஃபேக்சரிங் உலக அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 55% ஃபுட்வேர் சைனா தான் பண்ணுது. அந்த 55%ல் எவ்வளோ அவங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டே எவ்வளோ பெரிய மார்க்கெட்டு, அதை தாண்டி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க உற்பத்தியில் கிட்டத்தட்ட 70%க்கு மேலே ஏற்றுமதி தான் பண்ணுறாங்க. அதோட எடுத்து இந்தியாவை கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுங்க, நம்ம இப்போ உற்பத்தி பண்ணுறது ஒரு 10%, 11% தான் உலகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய காலனிகளில். அதில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது 11%. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் பழசு. புதுசாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் லெதர் ஃபுட்வேர் அப்படிங்கிறது. இந்த நான் லெதர் ஃபுட்வேர் அப்படிங்கிறது என்ன, எல்லாம் சிந்தட்டிக் மெட்டீரியல். உலக அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏகப்பட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நடக்கிறத எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, ஓட்டுறது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் அதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் பெரிய ஆராய்ச்சி. அந்த மாதிரி என்னுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, இப்போ இந்த பெரிய அளவில் இந்த காலனி உற்பத்தி அதிகமாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது. இப்போது தமிழ்நாடு எப்படி இந்த இடத்துக்கு என்ன இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல ஒரு சிறு அளவில் ஒரு ஃபேக்ட்ரி வந்தது, அப்புறம் 2 வந்தது, 3 வந்தது. இப்போ பல தொழிற்சாலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சென்ற வாரம் கூட தமிழ்நாடுனுடைய முதலமைச்சர் அரியலூரில் ஜெயங்கொண்டத்தில் அங்கெல்லாம் அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்காங்க. பெரம்பலூரில் ஏற்கனவே அடிக்கல் நாட்டினுடைய துவக்க விழா அதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் பெரும்பாலும் தாய்வானீஸ் இல்லாட்டி சைனீஸ் அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. அதில் உற்பத்தி ஆகக்கூடிய ஷூஸ் எல்லாம் ஒன்று பெரிய அளவில் ஏற்றுமதி ஆகும், 2வது இங்கேயும் பெரிய மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அந்த ஷூஸை செய்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் மினிமமாக 15,000லேருந்து 20,000 அப்படி ஆட்களை எடுத்த உடனே அப்ளை பண்ணுறாங்க. அது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரி கொஞ்சம் நாள் பிடிக்கும். அதுக்கு கட்டடம் கட்டணும், அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ அது மாதிரிலாம் இல்லாமல் இதெல்லாம் ரொம்ப குயிக்காக டர்ன் அரவுண்ட் டைம். அவங்க மார்ஜின்ஸும் ஒன்றும் பெரிய மார்ஜின் இருக்காது, ரொம்ப தின் மார்ஜினாக இருக்கும், போட்டி நிறைய இருக்கிறதுனால. ஆனால் ரொம்ப சீக்கிரம் அதெல்லாம் செஞ்சு அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. அப்போது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் அது துவங்காமல் பேக்வர்ட் ரீஜன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல,
இப்போ அரியலூர், பெரம்பலூர் அந்த மாதிரி பகுதியெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அங்கெல்லாம் வந்து பெரும் தொழில்கள்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி பகுதிகளில் அதை ஆரம்பிக்கும் போது யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி இடங்கள்ல ஒரே இடத்துல 20,000 பேர் 25,000 பேருக்கு வேலை அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி செய்யாறில் ஒரு பிளான்ட் போட்டு அவ்வளோ பக்கத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய எம்ப்ளாய்மெண்ட் அது இப்போ அந்த மாதிரி உருவாகிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி அரியலூர்லேயும் ஜெயங்கொண்டத்துலாம் வந்ததுன்னா ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் 20,000 ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 50,000 பேர் வரைக்கும் வேலை கொடுக்க முடியும் ஒரே யூனிட்டில் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர்கள் அந்த யூனிட்லாம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது ஒரு புறம் அது நடந்து கொண்டு இருக்காது. அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இம்போர்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இப்பொழுது இப்போ புதிய ஒரு இது துவங்குது. ஏன்னா இத்தனை ஃபேக்ட்ரி வந்ததுக்கப்புறம் இதுக்கு உண்டான ரா மெட்டீரியலையும் இங்கேயே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தொழில்களும் இப்போ தொடங்கப்பட இருக்கின்றன. எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த குளோபல் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உண்டான ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் இங்கே பண்ணுற மாதிரி இப்போதைக்கு எப்படி இருந்ததுன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இனிமேல் இது ஃபுல்லாக ஆப்ரேஷனல் ஆகும்போது சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற வேலைலாம் இருக்காது. இதெல்லாம் இங்கேயே தயாரிச்சுட்டு அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் மூலப்பொருள் கச்சா பொருட்களும் இங்கேயே கிடைக்கும். அதையும் இங்கேயே தயாரிக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் தயாரிக்கும்பொழுது அப்போ வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மொத்த எக்கோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த பிளேயர்லாம் வராங்க பார்த்தீங்களா மேனுஃபேக்சரர்ஸு அவெல்லாம் வந்து எங்கடா போகிறது அப்படின்னு பார்த்தான் அப்படின்னா இந்தியாவுக்கு போவோம், தமிழ்நாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவனே முடிவு பண்ணுவான். ஏன்னா இங்கே இவ்வளோ மெட்டீரியல் கிடைக்கும், நம்ம எதுவும் புதுசெல்லாம் போய் செட்டப் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரெடியாக வருவாங்க. இப்போ அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தடவை அதை வேவ் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்களை மேலே மேலே கொண்டு வர்றது அப்படின்ட்டு. இது 10ஆவதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சைனா ப்ளஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லா உலகம் ஃபுல்லாக பல நாடுகள் யாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவரெல்லாம் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாவை மட்டும் சார்ந்திருப்பதுங்கிறது நாளைக்கு மாறக்கூடிய அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறோம்ல அதில் நிறைய சிக்கல் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால வேறு இடத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது. இப்போ அதில் வந்து இந்த நான் லெதரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெனிஃபிஷியரியாக இப்பொழுது இருப்பது தமிழ்நாடு தான். அந்த எக்கோசிஸ்டம் முழுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அநேகமாக இன்னும் 1 வருஷத்தில் ஃபுல்லாக எல்லாம் ஆப்ரேஷனலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் பல பிளேயர்ஸை நீங்கள் வந்து இங்கே பார்ப்பீங்க. இப்போது அந்த மாதிரி வந்து அந்த ரா மெட்டீரியல் சப்ளையர் சொல்கிறாங்கல்ல அது வந்து கிட்டத்தட்ட 5,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அது போட போகிறாங்க. அது போடும்பொழுது அதில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 50,000 பேருக்கு வேலை கிடைக்குங்களாம். இந்த 20 ஃபேக்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் சேர்த்து 50,000 பேருக்கு வேலை கிடைக்குங்கிறான். இப்போ அந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னென்னலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நைக்கி பண்ணுறாங்க, அடிடாஸ் பண்ணுறாங்க, பூமா பண்ணுறாங்க, நியூ பேலன்ஸ் பண்ணுறாங்க, ரிபாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய மேஜர் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ். அது இல்லாமல் இன்னும் புதுசாக வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜுக்கா ஸ்போர்ட்ஸ் கியரு, அப்புறம் ஒயாசிஸ் ஃபுட்வேரு அதெல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து இங்கே வந்து சேரும்பொழுது இந்த எக்கோசிஸ்டம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்னும் பெரிய அளவில் வலுப்பெற்று இன்னும் மேலும் மேலும் பல ஆட்கள் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்பொழுது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நம்மளுடைய அட்வான்டேஜாக இருந்த லெதர் ஃபுட்வேர்னு இருக்கிறதுல நம்ம அதான் முன்னாடியில் இருந்தோம், இப்பயும் இருந்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நான் லெதர் ஃபுட்வேர்லேயும் நம்மளுடைய ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்முடைய தொழில்துறை அமைச்சர் ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய காலணிகள் நான் லெதரில் வந்து இப்போயே தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 32% உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம அதை தாண்டி அங்கே போவோம் அப்படின்ட்டு. அப்போ அது மாதிரி போகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இப்போ இந்தியாவிலே வந்து காலனிக்கு உற்பத்தி அப்படி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 26 பில்லியன் அந்த மார்க்கெட்டினுடைய சைஸ். ஆனால் 2030 6 வருஷத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 பில்லியனுக்கு ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி போகும்போது தமிழ்நாட்டினுடைய பங்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. அப்போது நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இருந்த முன்னணி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பல துறைகள் இருக்குல்ல அதோடு மற்றும் ஒரு துறையாக நான் லெதர் வருகிறது. இதில் நம்ம சிறப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா துறைகளையும் விட டெக்ஸ்டைலுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்றதுனா நான் லெதர் ஃபுட்வேர். அப்போது நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஒன்று. ரெண்டாவது வந்து இது எங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது இது வந்து அவர்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்து வருகிறார்கள். எங்கே போகலான்னா அது மாதிரி பின்தங்கிய மாவட்டங்களுக்கு போவோம், அங்கே நிறைய ஆட்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னால் சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் தொழில்துறை அதாவது விவசாயத்தை நம்பி இருக்கிறது மானம் பார்த்த விவசாயத்தில் எப்போ வேலை வரும் எப்போ வேலை வராதுன்னு தெரியாது. 100 நாள் வேலையே ரொம்ப பெரிய அளவில் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி 1ஆம் தேதியான சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தொழில்துறையில் போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறது அது வந்து பொல்யூஷனும் ரொம்ப ஒன்றும் கிடையாது. அதில் அது ஒன்று. ரெண்டாவது தண்ணி ரொம்ப தேவை கிடையாது அதுக்கெலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அந்த தொழிற்சாலைகள் வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வருமானங்களை எந்த அளவுக்கு உயர்த்தும், அவருடைய வாழ்வாதாரம் எப்படிலாம் மாறப்போகுது, எவ்வளோ ஸ்டேபிளாக மாறும் அப்படிங்கிறது
அந்த குடும்பங்கள்லாம் அதனால் வந்து எவ்வளோ வந்து மேலும் அடுத்த இதுக்கு முன்னேறுவதற்கு அது எந்த அளவில் பெரிய உதவியாக இருக்க போகிறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி 10 ஃபேக்ட்ரி வந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள். 5 லட்சம் பெண்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 5 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி புதிய வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்கி நம் மக்களுடைய வாழ்வை சிறப்பதற்கு இந்த மாற்றங்கள்லாம் பெரிய அளவில் நமக்கு உதவும். அந்த வகையில் நமது தொழில்துறைக்கு வந்து நமது என்ன சொல்லணும், வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். இந்த மாதிரி புதிய தொழில் முயற்சிகள் வெல்லட்டும், தமிழ்நாடு சிறக்கட்டும். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.